சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய அரிதான பரல்கள் என்று 2 தொகுப்புகள் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 3வது தொகுப்பு. இந்த தொகுப்பை நமக்கு கொடுப்பதற்காக தருமை ஆதீன புலவர் சிவத்திருமதி மதி வேலாயுதம் அம்மா அவர்கள் தூத்துக்குடியில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் ஏபிசி வீரபாகு மேல்நிலை பள்ளியில் துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். நிறைய வகுப்புகள், சைவ சித்தாந்த வகுப்புகள், திருமுறை வகுப்புகள் என்று பல வகுப்புகள் நடத்தி வருகின்றார்கள். அதே நேரத்தில் நிறைய இளைஞர்களை இந்த நன்னெறியில் ஆற்றுப்படுத்தியும் வருகின்றார்கள். அம்மாவை பற்றி ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு நாம் சொல்லணும்னா, தமிழ் தெரியாதவர்களுக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தவர்களுக்காகவும் பாடம் நடத்துபவர்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தெரியலைன்னு சொல்கிறத ஒரு பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற இடத்துல, ஐயோ எங்களுக்கு தமிழ் தெரியலையே, நாங்கள் படிக்காமல் விட்டுட்டோமே, நாங்கள் பிறந்த இடங்களில் எங்களுக்கு தமிழ் இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படுறவங்க நிறைய பேரை நாம் பார்க்குறோம். அவர்களுக்கும் இதை செல்ல வேண்டும். ஏன்னா இது ஞான பொக்கிஷங்கள், இது செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழில் மட்டும் அல்ல ஆங்கிலத்திலும் அம்மா அவர்கள் வகுப்பு நடத்தி வருகின்றார்கள். நமக்கு கூட ஆங்கிலத்தில் இனிமேல் பொழிவு கொடுப்பதற்காக அம்மா தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இப்போது அரிதான பரல்கள் 9ஆம் திருமுறையில் எங்கெங்கு இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவின் திருவடிகளை வணங்கி இந்த மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது இணைந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற பணியில் நம் அனைவரையும் ஈடுபடுத்தி 9ஆம் திருமுறையை எந்தெந்த வகையிலெல்லாம் அறிந்து அதனை உணர்ந்து மகிழலாம், இறைவனின் பெருமையை உணர்ந்து போற்றலாம் என்ற வகையிலே இந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்தி இருக்கின்ற சிவ திருமதி லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது பாகமாக இன்றைக்கு 9ஆம் திருமுறையில் அரிதான பரல்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்க தொடங்குகின்றேன். இது ஏதோ இவ்வளவுதான், நான் சொன்ன அளவுல இவ்வளவுதான் இருக்கு என்ற எண்ணம் இல்லை. என் சிற்றறிவுக்கு தோன்றியவற்றை உங்களுக்கு தொகுத்து கூறுகின்றேன். 18வது பதிகமாக அமைக்கப்பட்டுள்ள கருவூர் தேவர் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திலே என்ன அழகாக நமக்கு விளக்குகின்றார். பிறக்கின்றோம், இந்த உயிர் உடம்பை பெற்று இந்த உலகிலே பிறக்கின்றது. பிறகு குழந்தையாக வளர்ந்து இளமை பருவம் எய்தி முதுமை பருவம் எய்தி இறந்து செல்கின்றது. இந்த உலகத்தை விட்டு நீங்கி செல்கின்றது. அப்படி அது குழந்தையாக இருந்து முதுமை அடைவதை ஒரு செடியின் வளர்ச்சியோடு நமக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். தனிப்பெரும் தானே என்ற தொடங்குகின்ற பாடல், அதிலே தளிர் முழுதுற பிறப்பின் தளிர் இறப்பு இலை உதிர்வு என்றார். பிறக்கின்ற பொழுது அதை தளிர் என்று கூறுவது போல குழந்தையாக நாம் பிறக்கின்றோம். அதற்கு பிறகு இலையிலே அந்த பசுமையாக இருந்த அந்த தளிர் எப்படி முதிர்ந்து நல்ல அடர்த்தியாகி அடர் பச்சை நிறம் பெற்று பிறகு அது ஒரு பழுத்து உதிர்கின்ற நிலை வருகிறதே, அது போல முதுமை நிலை என்று இங்கே கூறுகின்றார். அந்த இப்படி ஒரு வாழ்க்கையை பசுமையான
இலை தளிர் உதிர்கின்ற இலை அதனோடு ஒத்து கூறுகின்ற வகையிலே ஒரு வித்தியாசமான உவமையைக் கண்டேன். அது எனக்கு அரிதான பரல் போல தோன்றியது. அடுத்து இன்னொரு அதே பதிகத்திலே ஆ 9வது பாடலிலே கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், "மங்குல் சூழ் போதின் ஒளிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சத்து ஒளிப்பார். அங்கு அழற்றுடராம் அவர்க்கு ஈழ வேனல் அலர் கதிர் அனையர் வாழியரோ" என்று. இந்த மேகம் இருக்கின்றது என்று வைப்போம். ஒரு நல்ல பகல் பொழுது. ஆனா பகல் பொழுதுங்கும்போது சூரியன் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி சூரியனாக தெரியும். ஆனா மேகம் சூரியனை மறைத்தது என்று வைப்போம். அப்ப நமக்கு சூரியன் நல்லா தெரியாது இல்லையா? அப்போ அந்த சூரியனுடைய ஒளி எதுவுமே நமக்கு கண்ணு தெரியாது. முழுவதும் தெரியாவிட்டால் ஏதோ கொஞ்சம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இளவேனில் பருவத்திலே மேகங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கதிர் நன்றாக அனைவருக்கும் புலப்படும். இது நாம் அனைவரும் அனுபவித்த ஒன்று. இதை உவமையாக்கி நமக்கு எப்படி கூறுகின்றார் என்றால், அதாவது இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாத நேரத்திலே நாம எப்படி இருக்கோம்னா, அவன் நம்ம கூடவே தான் இருக்கான். அந்த ஒளி இருக்கு. அவனுடைய அருள் நம் உள்ளத்திலே இருக்கு. நாம செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்திலும் இருக்கு அவனுடைய அருள். ஆனா மேகத்துக்கு பின்னால மறைந்திருக்கின்ற ஆ சூரியன் போல அவனுடைய அருளை நாம் உணராமல் இருக்கின்றோம். அங்கே அவன் அருள் இருந்தாலும் அந்த அருளை பற்றிய செய்தி நமக்கு விளக்கமாக தெரிவதில்லை. அதத்தான் அந்த மங்குல் சூழ் போதின் என்று கூறுகின்றார். எப்படி மேகம் சூரியனை மறைக்கின்றதோ அதுபோல நம்மோடு இருக்கின்ற ஆணவம் நம் கண்களை மறைக்கின்றபடியால் நமக்கு இறைவனின் திருவருள் தெரியாமல் இருக்கின்றது. திருவருள் தானா நம்ம ஒவ்வொரு செயல்பாடும் அதுலதான் அடங்கி இருக்குங்கிறது நமக்கு புரியாமல் போய்விடுகின்றது. அப்போ தெரியாது இல்லையா? கொஞ்சம் பக்குவம் நமக்கு மற்ற அடியார்களோடு நாம் இணங்கி அப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்திலேதான் நமக்கு இறைவனின் திருவருள் என்பது புலனாகும். அப்போ மேகத்திலிருந்து விடுபட்ட சூரியன் போல இறைவனை பற்றிய சிந்தனை நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? அப்படி அதை நம்ம எளிதாக அன்றாடம் வாழ்விலே பார்க்கின்ற ஒரு உவமையை கூறி நமக்கு விளக்குகின்றார். இறைவன் என்றைக்கும் பெத்த நிலையிலும் சரி, அதாவது கட்டு நிலையிலும் சரி, விடுபட்ட நிலையிலும் சரி, இறைவனுடைய திருவருளிலே தான் நாம் மூழ்கி இருக்கின்றோம். ஆனால் அதை முதலிலே நாம் உணர்வதில்லை இல்லையா? அது உணராம இருப்பது எது போல அப்படின்னா, சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதுல மாற்றமே இருக்காது. ஆனா மேகம் நடுவுல அந்த நம்முடைய கண் பார்வைக்கும் சூரியனுக்கும் நடுவுல மேகம் வந்துட்டுன்னா, அது சூரியனுடைய ஒளிமங்குன மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாரி. என்னவோ அவன் இறைவன் அப்பல்லாம் நமக்கு அருளே புரியாத மாதிரியும், அதுக்கப்புறம் தான் அருள் புரிஞ்ச மாதிரியும் நாம நினைச்சுக்கிறோம். இந்த உவமையை கூறி அழகாக விளக்குகின்றார் இங்கே. இந்த அரிதான பரல். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் என்றெல்லாம் கூறியது போல மேகத்துக்குள் மறைந்த சூரியன் என்று இறைவனின் திருவருளை நமக்கு விளக்கி காட்டுகின்றார். அடுத்து 19வது பதிகம் கருவூர் தேவரின் திருவிடை மருதூர் பதிகத்திலே என்ன சொல்லுகின்றார்னா, ஒரு முரண்பாடான ஒரு அழகான உவமையை நமக்கு கூறுகின்றார். எப்படின்னா, இந்திர லோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுது எழ. இந்திரலோகத்திலிருந்து எல்லா வகையான லோகங்களிலும் உள்ள தேவர்கள் அத்தனை பேரும் இறைவன்கிட்ட பணிந்து வணங்குகின்றார்களாம். எங்களுக்கு பணி தாருங்கள் அப்படின்னு இறைவனிடம் பணிந்து வேண்டி அவருடைய அருளை கேட்டு நிற்கின்றார்களாம். அப்படியெல்லாம் இருக்க தாம் போய் இறைவன் என்ன செய்கின்றானாம்? ஐந்தலை நாகம் மேகலை அறையுடன் பாம்ப தன் மேகலையின் மேல அணிந்திருக்கின்றார். இந்திரலோகத்துல இருக்கவங்க எல்லாம் பணிகின்றார்கள். அவங்க எல்லாம் எவ்வளவு அணிகலன்கள் அணிந்திருப்பார்கள், பெரிய கிரீடங்கள்லாம் அணிந்திருப்பார்கள் இல்லையா? அவ்வளவு நகை ஆபரணம் இதெல்லாம் அணிந்திருக்கின்றார்கள். அவங்க பணியக்கூடிய அளவுக்கு பெருமை உடையவன் இறைவன். ஆனா இறைவன் எதை தனக்கு கச்சாக அணிந்திருக்கின்றானாம்? புலித்தோலை கச்சையாக அணிந்திருக்கின்றான்.
அதை அசைத்து கட்டுகின்ற கயிறு மாதிரி பாம்பைத்தான் அணிந்திருக்கின்றான். அவ்வளவு உயர்வானவர்கள் வந்து வணங்குகின்ற பெருமை உடையவனாக இருந்தும் இறைவன் இப்படி வெளிவந்த பிரானாக இருக்கின்றான் என்று நமக்கு உணர்த்துகின்றார். இந்திர லோகம் முழுதும் பணி கேட்டு இணையடி தொழுது எழ தாம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தொறும் பலி திரு அடிகள். அதாவது அப்படி புலித்தோலும் பாம்பும் அடிந்தார்னு மட்டும் சொல்லல, வீடுகள் தோறும் சென்று பலி தேர்கின்றார். இத்தனை பேர் வந்து பணிகின்ற அளவு பெருமையுடைய நீ எப்படி ஆஹ் வீடுதோறும் போய் பலி தேர்கின்றாயே என்று அந்த மாறுபட்ட குணநலன்களை நமக்கு எடுத்து காட்டுகின்ற அரிதான பரலாக இங்கே நமக்கு புலப்படுகின்றது. அதே பதிகத்திலே 3வது பாடலாக அமைந்திருப்பது பொண்ணு இருக்கு. நம்ம நகையெல்லாம் செய்து போட்டுக்கிறோம் இல்லையா? யாரை கேட்டாலும் தங்கம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தங்கத்தை வேண்டாம்னு சொல்ல போறதே இல்ல. அத வந்து அது தங்கத்தை காதுக்கு செய்து போட்டுக்கிடலாம். அந்த காதுக்கு போடும்போதே விதவிதமானது. சின்னது, பெருசு, அப்படி கீழே தொங்குற மாதிரி, அப்புறம் மேல இருக்கிற மாதிரி, பறந்து பட்டதாக, குட்டியாக அப்படின்னு என்னெல்லாமோ வகை வகையா காதுக்கு மட்டுமே செய்வான். அதுக்கப்புறம் கழுத்துக்கு அப்படின்னு ஒவ்வொரு வகையான இது தளிர் மாதிரி, கொடி மாதிரி அப்படின்னு என்னென்ன வகை உண்டோ, அப்புறம் கைக்கு, விரல்களுக்கு அப்படின்னு நிறைய என்னென்ன வகை உண்டோ செய்வோம். ஆனா என்ன செய்தாலும் அனைத்தும் பொன். அத்தனைக்கும் அடிப்படையாக ஒன்றாக இருப்பது பொன் தான். அதே மாதிரி இறைவன் பலவாக நம் கண்களுக்கு தெரிகின்றான் இல்லையா? அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையுமாக ஆனவன் அவன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று அனைத்துமாக எண்ணிறந்த பொருட்களுமாக இருப்பவன் இறைவன். அப்படி எண்ணிறந்த பொருட்களுமாக இருக்கின்ற இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. கண்ணுக்குன்னா நாம உணர்வதில்லை. அவனுடைய பெருமையை நாம் உணர்வது இல்லை. அப்பக்குவம் வருகின்ற பொழுதுதான் அவனுடைய பெருமையையே நாம் உணர்கின்றோம். அவன் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கான். அப்படி நிறைஞ்சிருக்கின்ற வேளையிலும் அவனுடைய பெருமையை உணராத இந்த உயிர்கள் பக்குவம் வரும் பொழுதுதான் அந்த இறைவனின் கருணையை உணரத் தொடங்குகின்றன. அந்த கருணை எப்படிப்பட்டது? எப்படி ஒரே பொன் பலவேறு வகையான வடிவு எடுத்து நமக்கு உதவுகின்றதோ அதே மாதிரி ஒரே இறைவன் பல்வேறு ஆயிரக்கணக்கான பொருட்களாக இருந்து நமக்கு உதவுகின்றான் என்பதை இங்கே நல்ல அருமையாக நம் மனம் கவருகின்ற ஒரு உவமையை கூறி அமைத்து தருகின்றார். பனிபடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவன் வள்ளி என்று இங்கன் வினைபடு கனகம் போல யாவையுமாக இருக்கின்ற இறைவன் இது மாதிரி யாவையுமாக இருக்கின்றானா? பனிபடு மதியம், அதாவது ஒரு குளிர் நிலவு மாதிரி, ஒரு சின்ன குருத்து மாதிரி செய்யலாம், கொடி மாதிரி செய்யலாம், தளிர் மாதிரி செய்யலாம். இப்படி பல்லவம் என்பது தளிர், வள்ளி என்பது கொடி. இப்படி என்ன வகையில வேணுமானாலும் அந்த பால் போல, மதியம் போல அப்படின்னு என்ன வகையில வேணாலும் பொன்னை கொண்டு செய்யலாம். அது மாதிரி யாவையுமாய் நிற்பவன் இறைவன் என்று ஒரு அரிதான கருத்தை நமக்கு கூறி அமைகின்றார். அடுத்து 21வது பதிகமாக அமைந்துள்ள வேணாட்டடிகளின் கோயில் பதிகத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். உலகையில 6 சுவை நாங்க சாப்பிடுறோம். எப்படின்னா இனிப்பும் இருக்கும், எரிப்பும் இருக்கும், கசப்பும் உண்டு, கைப்பும் துவர்ப்பும் உண்டு. இப்படி எல்லா வகையான சுவையும் நாங்க சாப்பிடுறோம். அது மட்டும் இல்ல, செல்வந்தர்களிடம் அடியவர்கள் இருப்பார்கள். அதாவது தலைவர், அவருக்கு தொண்டர்கள் இருப்பார்கள்னு வைங்களேன். அடிமை மாதிரி தானே, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது தானே. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அடியவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தலைவர்கள் அவற்றை பொறுத்து கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, சாப்பாட்டுலயும் நாங்க கசப்பெல்லாம் சேர்க்கிறோம். கசப்பு சேப்பமா அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் 4 இப்போ சித்திரா பௌர்ணமி அப்போ
வேப்பம்பூ பச்சடி செய்து சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அது என்னது கசப்பு தானே. அது தவிர சுண்ட வத்தல் சாப்பிடுற பழக்கம் உண்டு. கசப்பு சேர்ப்போம் இல்லையா? 6 சுவையும் சேர்ந்ததுதான் விருந்து. அதற்கு பேரே அறுசுவை விருந்து தானே. ஆக கசப்பும் அதிலே ஒரு விருந்து. இப்படி கசப்ப கூட நாங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோம்ப்பா. ஆனா என்ன ஏன் நீ ஏத்துக்கிட மாட்டேங்க? எங்கிட்ட தப்பே இருந்தாலும் நீ ஏத்துக்கலாம் இல்லையா? நாங்க கசப்பு முதற்கொண்டு சுவைன்னு ஏத்துக்கிறோம்ல. இப்ப எங்கள மாதிரி நீயும் ஏத்துக்கலாம்ல? என்று ஒரு எளிய கேள்வியை வைக்கின்றார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பர். அடிமைகளைக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் தவறான செயல்களை செய்தால் கூட, சரி அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அடிமைகள அனுப்பிற முடியாது. அடிமையா இருந்தா தான் அவங்களுக்கு வசதி. அதனால அவர்கள் உகப்பார்கள். இறைவன் அந்த தவறோட ஏத்துக்கிட்டாலும், தவற்றையெல்லாம் திருத்தித்தான் ஏற்றுக்கொள்வான் இல்லையா? இவர் கேட்கிறது, "துச்சான செய்திடினும் பொறுப்பர் அன்றே ஆள் உகப்பர்." அப்போ அடிமைகளுடைய தவறை பொறுப்பது மாதிரி உலகியல்ல இருக்கவங்களே பொறுக்காங்கப்பா. நீ பொறுக்க மாட்டியா? அப்படின்னு கேள்வியை வைக்கிறார். அடுத்து கைச்சாலும் கைத்தல், கற்றல், கைத்தல் என்ற பொருளிலே கச்சாலும் சிறு கதலி வாழை, பிஞ்சு வாழைக்கா துவர்க்கும் இல்லையா? நாம மற்ற காய்கறிகள் எல்லாம் வாங்கும்போது பிஞ்சா வாங்கணும்னு பார்ப்போம். வாழைக்காவ பிஞ்சா வாங்க மாட்டோம். ஏன்னா அது துவர்க்கும். கொஞ்சம் பருத்து, கொஞ்சம் பெரிதாக ஆன பிறகுதான் அதனுடைய சுவை நமக்கு பிடித்தமான முறையிலே இருக்கும். அதனால சிறு கதலி என்று அந்த துவர்ப்பு சுவையுள்ள சின்ன பிஞ்சாக இருக்கின்ற கதலி இங்கே வாழைக்கு ஆகி வருகின்றது. சிறு கதலி, இலை வேம்பு, வேம்பு இலை, வேப்ப இலை. வேப்பிலைய கூட நம்ம வந்து மருந்துக்கு அரைச்சு குடுப்போம் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வளர்ந்த அப்புறமும் சில நேரம் வேப்பிலை கொழுந்துகள பறிச்சு சாப்பிடுறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த இலை வேம்பும் கறி கொள்வார். எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனக்கு வேற எந்த சார்பும் கிடையாதுப்பா. என்ன தாங்கி எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட எனது பணி நச்சாய் காண். என்னுடைய பணியை நீ விரும்பி ஏற்றுக்கிட மாட்டேங்கியே என்ற கேள்வியை வைக்கின்றார். இனி பிஞ்சு வாழைக்காவ பார்த்தாலும், வேப்பிலைய பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இந்த அரிதான பரலே ஒதுக்கிவிட முடியுமா? எவ்வளவு அழகான உவமையை கூறி நம் மனத்திலே ஆணி மாதிரி அப்படி பதிய வச்சுட்டாரு பாருங்களேன். அவருடைய கேள்வி நம்மளும் கேட்கிற கேள்விகள் தானே. நான் தப்பு பண்ணாலும் என்னை ஏத்துக்கிட மாட்டியா? என்று நாம் கேட்போம் இல்லையா? நமக்கு கேட்கிற ஆசை இருக்குல்ல. அதே ஆசையை அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பர். கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கரி கொள்வார். எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் என்று ஆற்றாமை அப்படி பொங்கி வழியுது, ததும்புது அந்த வார்த்தைகள்ல. அப்படி ஒரு ஆற்றாமை. நம்முடைய மனசுலயும் இது மாதிரிதான் எண்ணம் இருக்கு இல்லையா? இதை வெளிப்படுத்துகின்ற அரிதான பரலாக இப்பாடலை நான் பார்க்கின்றேன். அடுத்து அதே பதிகத்திலே 6வது பாடலிலே படுமதமும் இடவயிறும் என்று நம்ம உலகியல்ல ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? இது எல்லா வீட்லயுமே 2 குழந்தை இருந்ததுன்னா இருக்கும். நீங்க என்னதான் நினைச்சு 2 குழந்தைகளுக்கும் ஒண்ணா செய்யற மாதிரி செய்தாலும் 2 குழந்தைகள்ட்டயும் தனித்தனியா கேட்டு பாருங்க. நீ அண்ணனுக்கு வாங்கிட்டு வந்தது என்னோடத விட அதிகமா தான் இருக்கு. அது கொஞ்சம் கலர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு உடை எடுத்துக்கொண்டு குடுப்போம்னு வைங்களேன். 2 பேருக்கும் ஒன்று போல உடை. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் கண்டுபிடிக்கணுங்கறதுக்காண்டி நிறம் மாற்றி எடுத்துட்டு வந்திருப்போம். அப்போ ஒரு குழந்தை சொல்லும், "நீ அவனுக்கு வாங்கிட்டு வந்தது நிறம் நல்லா இருக்குங்க." அப்ப அந்த பிள்ளைட்ட போய் கேட்டா, "அப்ப உன்னோட நிறம் நல்லா இருக்காப்பா?" "நிறம் நல்லா இருந்து என்னத்துக்கு? இதுல உள்ள இது வித்தியாசமா இருக்கு. அங்க பாரு தங்கச்சிக்குள்ளது இத விட நல்லா இருக்கு. இல்ல தம்பிக்குள்ளது அதோட நல்லா இருக்கு." அப்படின்னு. 2 பிள்ளைங்க இருந்தாலே ஒத்து பார்த்து சொல்லி நம்ம சண்டை வந்துரக்கூடியதுதான். இங்க எத்தனை உயிர்கள்? எண்ணில. எண்ணில உயிர்களுக்கு தகப்பனான இறைவன்ட்ட எவ்வளவு தப்பு சொல்றாரு பாருங்களேன். நான் பார்த்துட்டேன்ப்பா. நீ யாருக்கெல்லாம் எப்படி அருள் புரிந்தாய்ன்னு. அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அழகான பழமொழிய சொல்லி இங்க சொல்றாரு. ஒரு மனுஷன் 2 எருது வச்சிருந்தான்னு வைங்க. அப்ப ஒரு எருதுக்கு பசும் புல்லையும், இன்னொரு எருதுக்கு வைக்கோலையும் போடுவானா? அப்படி போட்டா அது வந்து
ஒரு ஒரு எருது மேல உள்ள பிரியம் ஜாஸ்தி, அடுத்த எருதுக்கு அவ்வளவு பிரியம் கிடையாது. ஏதோ கடன கழிச்ச வகையில எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படித்தான் இருக்கு உன்னோட செயல்பாடு அப்படின்னு இறைவனிடம் தப்பு கண்டுபிடிக்கிறார். ஏன்னா, அகத்தியருக்கு ஆகமங்கள சொல்லிட்டாராம். அப்ப அவருக்கு ஆகமங்கள சொல்லிட்ட, எனக்கு உலகியல காட்டிட்ட. எனக்கு உலகியல்ல காட்டி இதுல போன்ட்டியே! அப்ப அது உன் தப்பு தானே! நானும் உன் பிள்ளை தானே! நீ அகத்தியருக்கு ஆகமத்த காட்டியது மாதிரி, இத எனக்கு ஏன் உலகியல காட்டுன? அப்படின்னு கேள்விய வைக்கின்றார். அந்த கேள்வியை வைப்பதன் மூலம் நம்மை சிந்திக்க வைக்கின்றார். என்னன்னா, அவருக்கு ஆகமத்தை காட்டி எனக்கு உலகியலை காட்டினார் என்றால், என்னுடைய வினையின் பயன் அது. நான் செய்திருக்கின்ற வினைக்கு தக்க பயனைத்தான் இறைவன் எனக்கு தருவார். இதை சிந்திக்க வைக்கின்றார். ஏன்பா அப்படி செய்தாரு? அப்பா நம்ம உலகியல்ல இருக்கிற அப்பா அம்மாவே இப்படி செய்ய மாட்டாங்கல்ல. ஒரு பிள்ளைக்கு வெண்ணெயும், அடுத்த பிள்ளைக்கு சுண்ணாம்பும் தரமாட்டாங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படிலாம் பழமொழி சொல்லுவோம் இல்லையா? சொல்ல விட சொல்லுவோம் இல்லையா? அப்படிலாம் பெற்றோரே செய்ய மாட்டாங்களே! அப்ப எப்படி இறைவன் செய்தான்? அப்படின்னு கேட்டா, யார் என்ன வினை செய்தார்களோ, அந்த வினைக்கு தக்க இறைவன் பலன்களை தருவான். அப்ப அகத்தியர் ஆகமத்தை பெறுவதற்கு என்ற தவம் செய்திருந்தார் என்றால், அந்த ஆகமம் பெறுகின்ற பலனை பெறுகின்றார் என்றால், அதற்கு தக்கன அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்திருக்க வேண்டும். எனவேதான் அவர் அப்ப ஆகமத்தை இறைவன் சொல்லிக் கொடுக்க பயின்ற பெரும் தவம் இயற்றிய காரணத்தினால் அந்த பலனை பெறுகின்றார். உலகியல் மட்டுமே பெறுகின்ற அளவுக்கு என்னுடைய வினையின் பயன் இருந்தது என்பதை அடுத்த படிக்குச் சென்று நான் எண்ணிப் பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி அகத்தியரையும் தன்னையும் ஓத்து ஒரு அழகான உவமையை நமக்கு கூறியிருக்கின்றார். அகத்தியனுக்கு ஓத்து அன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு. ஒரு எருதுக்கு புல்ல கொடுத்துட்டு ஒன்றினுக்கு வை இடுதல். இன்னொரு புல்லு எருதுக்கு வைக்கோல். பசும் புல்லுங்கும் போது ரொம்ப பசுமையா இருக்கும். அதுல ஈரத்தன்மையும் இருக்கும் இல்லையா? வைக்கோல் காஞ்சு போய் இருக்கும். எருது சாப்பிடக்கூடிய உணவு தான். ஆனா இது வைக்கோல விட அது பசுமையா இருக்கிறதுனால, அது சுவை கூடி இருந்திருக்கலாம். அல்லது இது காய்ந்து கிடக்கிறது, இந்த காய்ந்த உணவ குடுக்க, அதுக்கு நல்ல பசுமையா இருக்க உணவ கொடுக்க என்று வேறுபாடு காட்டி, நமக்கு வினைப்பயனை நினைவூட்டி அமைகின்றார். இப்படி ஒரு அழகான பாடல் இந்த பதிகத்திலே அமைந்திருக்கின்றது. அடுத்து அதே பதிகத்திலே 9வது பாடலாக அமைந்திருக்கின்ற வாளா மால் அயன் என்று திருமாலும் பிரம்மனும் இறைவனின் திருவடியையும் திருமுடியையும் தேடி அலைகின்றார்கள். ஏனமாய் தோண்டியும் அன்னமாய் பறந்தும் அவர்கள் காண முற்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வழிபடாத காரணத்தால் இறைவனை வழிபட்டு அதன் மூலம் பலன் பெறாமல் அவனை நான் கண்டு கொள்வேன் என்ற தன்முனைப்போடு அவர்கள் தேடிய காரணத்தால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படின்னு எங்களுக்கு கதையெல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் எப்படிலாம் கும்பிடுறேன் தெரியுமா? தோளார, கையார, துணையார தொழுதாலும். அவங்க 2 பேரும் எப்படி? மரங்கள் ஏறி மலர்பறி திட்டினர், நிரம்ப நீர் சுமந்து ஆட்டி மகிழ்ந்தினர். இப்படியெல்லாம் அவனை வணங்கவே இல்லப்பா அவங்க. அப்படி வணங்காம இருந்ததுனால அவங்களுக்கு நீ தெரியல. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் வணங்குறேன்ல, அவன் எனக்கு நீ கிட்ட வரணும்ல, என்னை வந்து ஆட்கொள்ளணும்ல என்ற கேள்வியை வைக்கின்றார். நிச்சயமாக தோளார, கையார, துணையார தொழுகின்றவர்களுக்கு இறைவன் உள்ளே வந்து உணர்த்துவான், ஆசிரியனாக வந்து உணர்த்துவான் என்று நம் அருளாளர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆக எப்படி இருந்தால் இறைவனை காண முடியாது என்று விளக்கி, எப்படி இருந்தால் காண்பதற்கு வழி உண்டு என்பதையும் இந்த பாடல் கூறுகின்றது. இறைவனை வணங்காமல் வாளா மால் அயன், அவரை வணங்காமல் வாளா இருக்கின்றார்களா? அப்படி வணங்காமல் இருக்கின்றவர்கள் காணவே முடியாது. அப்ப எப்படி வணங்கணும்? சரி வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த கூட பணிபுரியறவங்க அல்லது நம்முடைய தோழர்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒத்த கைய வசத்தி இப்படின்னுட்டு ஹாய் அப்படின்ட்டு போற மாதிரி நீ வணங்கி பிரயோஜனம் இல்ல. தோளார கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி
ஆண்கள் வணங்குகின்ற முறை அது. தோள்களை தோள்களுக்கு மேலே கைகளை உயர்த்தி, அடுத்து கையை இணைத்து கையார, தோளார கையார, 2 வகையுமே சொல்லுகின்றார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுவது போல தனித்தனியாக. தோளார வணங்க வேண்டும், கையார வணங்க வேண்டும். எதை வணங்க வேண்டும்? துணையாக இருக்கின்ற திருவடி இணைகளை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். இறைவனின் திருவடி இணைகளை நம் கைகள் ஆற, மனமாற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாயாரன்னா அப்படியே நிறைவாக, அப்படியே மனசெல்லாம் நிறையணும். வாயிலிருந்து அவனுடைய வாழ்த்தை, அவனை பற்றிய புகழை, அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருந்து அவனை வணங்க வேண்டும் என்று வாயார அவனை வணங்க வேண்டும். தோளார கையார துணையாரத் தொழ வேண்டும் என்று நமக்கு எடுத்துக்காட்டு தருகின்றார். அடுத்து முதலிலே எப்படி இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் நமக்கு இங்கே விளக்கி கூறுகின்றார். அடுத்து 23வது பதிகமாகிய திருவாலய முதனாரின் கோயில் பதிகத்திலே ஒரு தற்குறிப்பேற்றம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சிய தன்னுடைய குறிப்பை ஏற்று சொல்வது. சாதாரணமா நடக்கும், கதிரவன் உதயமாகும். ஆனா இன்னைக்கு நடக்க போற பெரிய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வேகமாக கதிரவன் எழுந்தான். கதிரவன் எப்பவும் போலதான் எழுந்திருக்கான். ஆனா தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது புலவர்களுடைய புலமையின் நலத்தை நமக்கு விளக்குகின்றது. இங்கே நிலா இறைவனின் பிற சடையிலே அமர்ந்திருக்கின்றதா? அது எப்படி அமைந்திருக்கின்றது? வளைந்து போய் அமைந்திருக்கின்றது இல்லையா? இப்ப நம்ம பக்கமா ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன், நம்ம அது தொற்றக்கூடாதுன்னு இப்படி வளைஞ்சு போவோம் தெரியுமா? அத மாதிரி வளைஞ்சிருக்குங்க. பிறை அப்படித்தானே இருக்கும், வளைஞ்சுதானே இருக்கும். அவர் புகலிடம் தந்து இனி நீ தேயாமல் இருப்பாய் அப்படின்னு இறைவன் புகலிடம் தந்து அந்த பிறையை தலையிலே சூடி இருக்கின்றார். ஆனா இது வளையறதுக்கு காரணம் என்ன சொல்றாரு இவருன்னா, திருவாலி அமுதனார் எதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, பக்கத்துல பாம்பு இருக்கான். பாம்பை கண்டு பதபதச்சு அப்படி தனக்குள்ள வளைஞ்சு இப்படி இருக்கான். மெலிஞ்சு போயிருக்கான். பயத்துல இருந்தா மெலிவோம் இல்லையா? அதனால பதைத்து வளைந்து மெலிந்து இருக்கின்றது நிலவு அப்படின்னு தன்னுடைய குறிப்பை அதிலே ஏற்றி சொல்லுகின்றார். தேய்ந்து, ஏதாவது பயம் இருந்தா மிச்சம் தேஞ்சு மாஞ்சு போயிரும் இல்லையா? தேய்ந்து மெய் வெளுத்து, நிலா வேற என்ன நிறத்துல இருக்கும்? வெளுத்து போயிருக்கான். பயத்துல வெளுத்து போயிருக்கான். தேய்ந்து மெய் வெளுத்து அகம் வளைந்து, அப்படி உடம்பு வளைஞ்சு போயிருக்கான். இது எப்பவுமே இருக்கிறது தான். அது பாம்பு அங்க பக்கத்துல இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும், பாம்பு இல்லாட்டாலும் அப்படித்தான் இருக்கும். இவர் கற்பனை செய்கின்றார். பாம்பு பக்கத்துல இருக்குன்னு இவ்வளவு பயந்து மெலிஞ்சு வெளுத்து போய் இருக்கியே, அப்ப நீ சும்மா இருக்கலாம்ல. ஆனா என்ன என் மேல நெருப்பள்ளி கொட்டுதியே என்று தலைவன் தலைவி பாவனையிலே தன்னை வைத்து கூறுகின்றார். இறைவன் தலைவன், அவனுடைய மாலைகளை கேட்டு இந்த தலைவியாகிய இந்த இவர் பாடுகின்றார். இந்த பதிகத்தை பாடுகின்றார், இந்த பாடலை பாடுகின்றார். அப்போ நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ஏன்னா தலைவனை பிரிந்த தலைவிக்கு சந்திரனின் குளுமையான கிரணங்கள் கூட ரொம்ப நெருப்பு மாதிரி சுடுமா. அதனால நிலா சுட்டு எரிக்குதான் இவளை. நீ அங்க பயந்து போய் மெலிஞ்சு போய் வெளுத்து போய் இருக்க. அப்படி இருக்க நீ என் மேல கருணை காட்டலாம்ல, அல்லது உன்னோட பயத்திலேயாவது நீ சும்மா இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என் மேல நெருப்பள்ளி தூரிய நியாயமா என்று கேட்கின்றார். நிலவின் பிறையை பார்த்தால் இனி இதுதானே நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? உயிராகிய இந்த உயிர் தன்னை பெண் என்று பாவிக்கிறது. இறைவன் தான் தலைவன். உயிர் இங்கே திருவாலி அமுதன் தன்னை பெண்ணாக பாவித்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். தேய்ந்து மெய் வெளுத்து அகம் வளைந்து அரவினை அஞ்சினை தான் இருந்தேயும், அப்படி கஷ்டத்துல இருக்க காய்ந்து வந்து வந்து எந்தனை வழி செய்து கதிர் நிலா எரி தூவிக்கிட்டே இருக்கான். அப்படி நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கான் இந்த உயிர் மேல என்று கற்பனை நயம் கலந்த ஒரு அரிதான பரல் என இந்த தற்குறிப்பேற்ற அணியாக இந்த பதிகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து 24வது பதிகத்திலே பாடல்களை பார்க்காமல் மொத்தமான குறிப்பாக ஒரு அரிதான செய்தி,
எனக்கு அரிதாக தோன்றியது. நீங்கள் கவனித்திருக்கலாம். நான் கவனித்தது சரியா என்பதை எனக்கு பார்த்து சொல்லுங்கள். ஞானசம்பந்த பிள்ளையார் தன்னுடைய பாடலிலே ராவணனை பற்றிய குறிப்பு, சமணர்கள் பௌத்தர்கள் பற்றிய குறிப்பு, திருமால் அயன் பற்றிய குறிப்பெல்லாம் வரிசையாக அந்த 8, 9, 10, 11 என்றெல்லாம் கூறுவார் இல்லையா? அதே மாதிரி இந்த 24வது பதிகத்திலே திருவாலி அமுதனார் அமைத்து தந்திருக்கின்றார். 8வது பாடலை ராவணனை பற்றிய குறிப்பை கூறுகின்றார். அவருக்கு அவனுடைய தன்முனைப்பைக் கண்டு அவருக்கு தண்டனை கொடுத்து, பிறகு அவன் இறைவனிடம் வேண்டி வணங்கி இசைத்து பாடிய பின் அவனுக்கு வாழ்நாளும் வாழும் கொடுத்தமையை பற்றி குறிப்பை அதிலே தருகின்றார். அடுத்து 9வது பாடலிலே திருமாலும் அயனும் தேடிய கதையை நினைவூட்டுகின்றார். பிறகு 10வது பாடலிலே பௌத்தத்தையும் சமணத்தையும் பற்றி கூறி தன்னுடைய பாடலை அமைத்திருக்கின்றார். இப்படி ஞானசம்பந்த பிள்ளையாரின் பதிக முறையை இந்த 24வது பதிகத்திலே அமைத்து தந்திருக்கின்றார். இதற்கு முன்னிரண்டு பதிகங்களும் அவ்வாறு அமைந்தில, இது மட்டும் அப்படி அமைந்திருக்கின்றது என்ற இந்த ஒரு அரிதான என் சிற்றறிவுக்கு புலப்பட்ட இந்த அரிதான கருத்தையும் கூறி என்னுடைய சிந்தனையை இன்றைக்கு இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கின்றேன். இனி இன்னும் ஒரு பாகமாக இந்த அரிதான பரல்கள் இன்னும் ஒரே ஒரு பாகமாக வருவதற்கு இறைவன் திருவருள் கூட்டுவிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து விடை பெறுகின்றேன்.